الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابته أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று நாம் சொன்ன விஷயங்களில் உலக பேராசை என்பது கூடாது, ஹுப்புத் துனியா. மாறாக மறுமையை எப்போதும் இலக்காக வைத்து மறுமை சிந்தனையோடு தான் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று சில தகவல்களை நாம் சொன்னோம். அதை யாரும் உலக வாழ்க்கையை சம்பாதிக்கவே கூடாது, சொத்து சுகத்தை சேர்ப்பதே மார்க்கத்தில் கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டாம். ஹலாலான முறையில் ஒருவர் சம்பாதிக்கிறார், அல்லாஹ்வை மறக்கவில்லை, மறுமையை மறக்கவில்லை, சம்பாதித்து சொத்து சுகம் என்று சேர்த்தாலும் கடமையான வணக்க வழிபாடுகள் செய்வதில் அலட்சியம் காட்டவில்லை. சக மனிதர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொண்டு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யாமல் இல்லை, அதை சரியாக தான் செய்கிறார், முறையாக செய்கிறார் என்று சொன்னால், கடமைகளை சரியாக செய்வதோடு மறுமை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒருவர் சொத்து சுகத்தை சேர்த்தால் அது தவறு கிடையாது. உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன் பெரிய பணக்காரராக இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன் பெரிய பணக்காரராக இருந்தார். பணக்காரராக இருப்பதோடு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை என்ன செய்வார்கள், வாரி வாரி இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் செலவு செய்வார்கள். ஆக மறுமை சிந்தனையோடு மறுமையை அடைய வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஒருவர் சம்பாதித்தாலோ சொத்து சுகம் சேர்த்தாலோ அது மார்க்க ரீதியாக தவறாகாது. இது தொடர்பாகவும் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு முன் அறிவிப்பு தொடர்பான ஒரு ஹதீஸை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ஜத்துல் வதா உடைய வருடம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க என்னிடம் வந்தார். வந்தபோது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ் கத் பலக பி மினல் வஜ்இ மா தரா. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பார்க்கவில்லையா நான் எவ்வளவு வலியில் வேதனையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன். நான் வசதி படைத்த ஒருவனாக இருக்கிறேன், என்னுடைய வாரிசாக என்னுடைய ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள். நான் விட்டு செல்லக்கூடிய சொத்தை அனுபவிக்கக்கூடிய வாரிசாக என்னுடைய மகள் மாத்திரம்தான் இருக்கிறாள். ஆக என்னுடைய பொருளாதாரத்தை நான் சதக்காவாக தந்து விடலாமா? இறந்து போவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை சதக்காவாக தந்து மறுமையில் நன்மையாக அதை மாற்றிக்கொள்ளலாமே என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆக ரசூலிடத்தில் ஃபத்வா கேட்கிறார், மார்க்க தீர்ப்பை கேட்கிறார். என்னுடைய பொருளாதாரத்தை நான் சதக்காவாக கொடுக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை. அதாவது முழு பொருளாதாரத்தை சதக்காவாக நீங்கள் தரக்கூடாது. ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், இன்னும் வாழ்வோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சமயத்தில் முழு பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதற்கு அவருக்கு ஹக் உண்டு. அவர் சம்பாதித்த காசு, அந்த காசுக்கு அவர் சொந்தக்காரர், தாராளமாக முழு பொருளாதாரத்தையும் சதக்காவாக தரலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தபூக் போர் சமயத்திலே உமர் பின் கத்தாப் பாதி சொத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வின் பாதையில் தரும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சார்கள், முழு பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, இன்னும் வாழ்வோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த பொருளாதாரத்திற்கு அவர் சொந்தக்காரர். ஆனால் மரணித்து விடுவோமோ என்கிற அச்சத்தில் இருக்கும் பொழுது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, சம்பாதித்த காசாகவே இருந்தாலும் அதை முழுமையாக செலவு செய்து விட முடியாது சதக்காவாக. மாறாக வாரிசுகளுக்கு தான் அதை என்ன செய்ய வேண்டும், விட்டு செல்ல வேண்டும் என்பது மார்க்க சட்டம். ஆக ரசூல் சொன்னார்கள், இல்லை, முழு பொருளாதாரத்தை நீங்கள் சதக்காவாக தர முடியாது. அதற்கு சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கேட்டார்கள், அஃப அத்தஸத்தக் பிசுலுஸை மாலி, என்னுடைய பொருளாதாரத்தின் 2/3 பங்குகளை, 9 லட்சம் என்று சொன்னால் 6 லட்சம், ஆக 2/3 பங்குகளை நான் சதக்காவாக தரலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, கூடாது. அடுத்து மீண்டும் குறைத்து சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கேட்கிறார்கள், ஃபஷ்ஷத்ரு, பாதி பொருளாதாரத்தை சதக்காவாக தரலாமா? ரசூல் சொன்னார்கள், லா, இல்லை, கூடாது. இன்னும் குறை தெரிவித்தார்கள். இறுதியாக
மூன்றில் ஒரு பங்கு சதகாவாக தரலாமா என்று கேட்க, அஸ்ஸுலுஸ் என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், வஸ்ஸுலுசு கஸீர், அந்த மூன்றில் ஒரு பங்கு என்பதே அதிகம்தான். ஆகவேதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், யாராவது ஒருவர் மரணிப்பதற்கு முன்பாக வாரிசுகளில் வராத ஒருவர், நண்பரோ அண்டை வீட்டாரோ அல்லது உறவினர்களில் வாரிசீன்களில் வராத ஒரு உறவினரை பார்த்து அவருக்கு ஏதாவது மரண சாசனம் சொல்லி போகலாமே என்று நினைத்தால் இப்னு அப்பாஸ் அவர்கள் வலியுறுத்தி சொல்வார்கள், மூன்றில் ஒரு பங்கு வேண்டாம், அந்த மூன்றில் ஒரு பங்கு என்பதை நான்கில் ஒரு பங்காக ஆக்கி கொண்டால் நல்லது. ஏனெனில் ரசூல் சொன்னார்கள், மூன்றில் ஒரு பங்கே அதிகம்தான். ஆக வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்தில் ஒரு பகுதியை வாரிஸ் அல்லாத ஒருவருக்கு கொடுக்க நாம் விரும்பினால் அதில் மூன்றில் ஒரு பங்கே அதிகம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இதை சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னக இன்ததர் வரஸதக அக்னியா கைருன் மின் அன் ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ், நீங்கள் தன்னுடைய வாரிசுகளை, உங்களுடைய சொந்த வாரிசுகளை பிறரிடம் கையேந்தி நிற்பவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை வசதி உள்ளவர்களாக விட்டு செல்வது உங்களுக்கு நல்லது. ஆக மார்க்கம் என்ன செய்யவில்லை, சொத்து சுகம் எல்லாம் சேர்க்கக்கூடாது, குழந்தை குட்டிகளுக்காக பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஹலாலான விதத்தில் சம்பாதியுங்கள். சம்பாதிக்கும் பொழுது, சேர்க்கும் பொழுது அல்லாஹுடைய ஹக்கை, ஏழைகளுடைய ஹக்கை மறந்து விடாதீர்கள். அதேபோல் கடமைகளை மறந்துவிட்டு காசு சம்பாதிப்பதில் மூழ்கி விடாதீர்கள். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டமாகும். ஆக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய பிள்ளைகளை, வாரிசுகளை பிறரிடம் தேவை என்று வரும் பொழுது பிறரிடம் கையேந்தி நிற்கக்கூடியவர்களாக விட்டு செல்வதை விட வசதி படைத்தவர்களாக அவர்களை விட்டு செல்வது நல்லது என்று சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், வ இன்னக லன் துன்ஃபிக் நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த, நீங்கள் தன்னுடைய மனைவி மக்களுக்காக செலவு செய்தாலும் அதில் அல்லாஹுடைய முகத்தை நீங்கள் நாடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைய வேண்டும், அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று இந்த எண்ணத்தோடு மனைவி மக்களுக்கு நீங்கள் செலவு செய்தாலும் அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு சதகாவுடைய நன்மையை தருவான். ரசூல் அவர்கள் உதாரணம் தருகிறார்கள், ஹத்தா மா தஜஅலு ஃபீ இம்ராஅதிக, எந்த அளவிற்கு சொன்னால் நீங்கள் பாசமாக செல்லமாக தன்னுடைய மனைவிக்கு உணவு ஊட்டிவிட்டாலும் அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு சதகாவுடைய நன்மை தருவான். எதற்காக இந்த விஷயத்தை ரசூல் அவர்கள் இங்கு அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார் என்று சொன்னால், மரணிப்பதற்கு முன்பாக பொருளாதாரத்தின் ஒரு பெரும் பகுதியை சதகாவாக கொடுத்து நன்மையாக ஆக்கி கொள்ளலாமே என்று சொன்னால், பிறருக்கு கொடுத்தால்தான் அல்லாஹ் நன்மை தருவானா என்று கேட்டால் இல்லை. தன்னுடைய மனைவி மக்களுக்கே நீங்கள் விட்டு செல்லுங்கள். ஆனால் எந்த எண்ணத்தோடு, நான் ஹலாலாக சம்பாதித்த இந்த காசை கொண்டு என்னுடைய மனைவி மக்கள் பயன் பெறட்டும், இதை கொண்டு அல்லாஹ் நான் சம்பாதித்து கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்த காசை நான் என்னுடைய வாரிசுகளுக்கு விட்டு செல்கிறேன், அல்லாஹ் இதை எனக்கு தொடர்ந்து நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆக்கட்டும் என்கிற அந்த எண்ணங்களோடு அந்த காசை வாரிசுகளுக்கு விட்டு சென்றால் அதுவும் சதகா போன்ற நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம்தான். ஆக யாரோ ஒருவருக்கு கொடுத்தால்தான் சதகா நன்மை கிடைக்கும், அப்படியல்ல, வாரிசுகளுக்கு விட்டு சென்றாலும் நன்மை கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காக தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், தன் பிள்ளைகளை, வாரிசுகளை பிறரிடம் கையேந்துபவர்களாக விட்டு செல்வதை விட வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வது உங்களுக்கு நல்லது. நீங்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருவான். அது நீங்கள் மனைவிக்கு ஊட்டிவிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, அதிலும் உங்களுக்கு சதகாவுடைய நன்மை உண்டு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், வலஅல்லக அன் தக்லுஃப ஹத்தா யன்தஃபிஅ பிக அக்வாமுன் வயضر பிக ஆகரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் நீங்கள் இன்னும் உயிர் வாழ்வீர்கள், அவர்கள் இதே படுக்கையில் மரணித்து விடுவோம், மரணிப்பதற்கு முன்பாக சதகா தந்து விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள், சஅத் பின் அபி வக்காஸ். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்யும் விதமாக என்ன சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் நீங்கள் இன்னும் உயிரோடு இருப்பீர்கள், அல்லாஹ் உங்களுடைய ஆயுட்காலத்தை இன்னும் நீட்டிப்பான், உங்களை கொண்டு பலர் பயனடைவார்கள், உங்களை கொண்டு பலர் நஷ்டமடைவார்கள், அல்லாஹ் நாடினால் இன்னும் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், உங்களை கொண்டு அல்லாஹ் பலருக்கு பயன் சேர்க்க இருக்கிறான், உங்களை கொண்டு அல்லாஹ் பலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இதற்கடுத்து சில மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார். ஆனால் சஅத் பின் அபி வக்காஸ் மரண படுக்கையில் இருந்த அவர் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மீண்டு வந்தார்கள், ஆரோக்கியம் பெற்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும் அவர்கள் உயிரோடு இருந்தார். அடுத்து உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்திலும் உயிரோடு இருந்தார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது போல், உங்களை கொண்டு அல்லாஹ் பலருக்கு நன்மை சேர்ப்பான், உங்களால் பல பேர் நஷ்டமடைவார்கள் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தைக்கு ஏற்ப உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பல போர்களில் தளபதியாக இருந்து பணியாற்றினார்கள், பல ஹிதுமத்துகளை செய்தார்கள். காதிசியா என்கிற மிக பிரபலமான ஒரு போர், மிக கடுமையான போர், அதில் பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் சஹாபா பெருமக்களுக்கு தான் வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றிக்கு பிறகுதான் ஈராக் நாட்டு, ஈரான் நாடு போன்ற பகுதிகள் கைப்பற்றப்பட்டன. ஆக அதையெல்லாம் போர் தளபதியாக இருந்து கைப்பற்றியவர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக ஈராக் நாடு முழுவதும் கைப்பற்றியவர் ஒரு விதத்தில் உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சிக்கு கீழே சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள். ஈரானுடைய பகுதிகள், அதே போல மற்ற பல பகுதிகள். ஆக யோசித்து பாருங்கள், இவர்கள் படையெடுத்து போன பிறகு அங்கு இஸ்லாம் பரவியது என்று சொன்னால் எத்தனை ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான மக்களுடைய இஸ்லாத்துக்கு சஅத் பின் அபி வக்காஸ் காரணமாக இருப்பார். மேலும் யார் அந்த போர்களிலே காஃபிர்களாகவே கொல்லப்பட்டிருப்பார்களோ அப்படிப்பட்ட எத்தனை பேர் இவர்களால் நஷ்டமடைந்திருப்பார்கள். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உங்களால் பல பேர் பயனடைவார்கள், உங்களால் பல பேர் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். ஆக இன்று ஈராக் போன்ற பகுதிகள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது என்று சொன்னால் இத்தனை நூற்றாண்டுகளாக அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்று பல தலைமுறைகள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான், சதகை ஜாரியா போல் தொடர்ந்து நன்மையை வழங்கி கொண்டே இருப்பான். காரணம், இவர்களால் தான், இந்த சஹாபா பெருமக்களால் தான் அந்த பகுதிகள் இஸ்லாத்தில் வந்தன, இஸ்லாத்தில் நுழைந்தன. ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு பல நாடுகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை அளித்தான். ஈராக் நாட்டை உருவாக்கிய பிறகு உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள்தாம் அநேகமாக கூஃபா என்கிற ஊரையும் செய்தார்கள், உருவாக்கினார்கள். இப்படி பல பணிகளை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். இவர்கள் 10 நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபா பெருமக்களில் ஒருவர் என்பதும் இவருடைய முக்கியமான சிறப்பு. இப்போது நாம் சொன்ன இந்த ஹதீஸில் நமக்கு பல பாடங்கள் உண்டு. அதில் ஒரு பாடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தோழர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டால் நினைச்சுவார்கள், நலம் விசாரிக்க செல்வார்கள். ஆக இந்த குணத்தை நாமும் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நலம் விசாரிக்க செல்வது, குறைந்தது ஃபோன் போட்டு நலம் விசாரிப்பது என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நலம் விசாரிப்பதற்கு பல நன்மைகள், பல சிறப்புகள் ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ளன. நலம் விசாரிக்க சென்றால் திரும்பி வரும் வரை சொர்க்கத்தின் ஒரு சோலையில் நாம் இருப்போம். நலம் விசாரிக்க சென்றால் 70,000 மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வார்கள் என்கிற பல சிறப்புகள் உண்டு. அதே போல அன்பானவர்களே, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை நெருங்கிவிட்டோம் என்பதாக எண்ணி சதகா தந்துவிடலாம் என்று அவர்கள் ஆசைப்பட்டு ரசூலிடம் கேள்வி கேட்டதை கொண்டு சஹாபாக்கள் மறுமை சிந்தனையோடு தான் ஒவ்வொரு நாள் வாழ்வார்கள். மரண தருவாயிலும் அவர்களுக்கு மறுமை குறித்த கவலை தான் அதிகமாக இருந்தது என்கிற பாடம் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே நாமும் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழிகள் என்ன, மறுமையில் நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன என்று இந்த சஹாபாக்கள் எப்படி இந்த வாய்ப்புகளை தேடினார்களோ, அதை குறித்து ரசூலிடம் விசாரித்தார்களோ. இது மட்டுமல்ல, எத்தனையோ ஹதீஸுகளில் சஹாபாக்கள் ரசூலிடம் வந்து ஏதாவது கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்விகள் எல்லாமே எப்படி இருக்கும், பெரும் பாவம் என்றால் என்ன, அதை அறிந்தால் அதை தவிர்த்து வாழ்வதற்காக மிகப்பெரிய நன்மை என்ன, சுலபமாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி என்ன, நிறைய இபாதத்துகள் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், இலகுவான ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள். இப்படி சஹாபா பெருமக்கள் கேட்ட கேள்வியெல்லாம் நாம் பார்த்தால் பொருளாதாரத்தை குறித்து, சம்பாதிப்பதை குறித்து, உலகத்தை குறித்தெல்லாம் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே மறுமை தொடர்பாக தான் இருக்கும். மறுமையில் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் கேட்ட கேள்விகளாகவே இருக்கும். ஆக சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கேட்ட இந்த மார்க்க தீர்ப்பை கொண்டு மறுமை சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடம் நமக்கு கிடைக்கிறது. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போல் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கொண்டு பலருக்கு நன்மை சேர்த்தான். ஆக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மை தூதர். அவருக்கு மறைவான கல்வி கிடையாது. ஆனால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஹியை கொண்டு, இறை செய்தியை கொண்டு அவர்கள் மறைவான பல விஷயங்களை சொன்னார்கள். அது அப்படியே பிற்காலத்தில் நிகழ்ந்தது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்திய தூதர் என்பதற்கான ஒரு ஆதாரமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுகளை எல்லாம் படித்து அதை கேட்கும் பொழுது அதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாக்கியம் அளிப்பானாக, தௌஃபீக் தருவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.